ஆஹா! நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்த வழியில வந்தவன். இந்த படத்த வந்து பெண்மைய தூக்கி நிறுத்தணும். யோவ்! பாலச்சந்தர் சொல்லாதயா நீ சொல்லிட்ட. ஒரு படம் பண்ணிட்டு பண்ணது செகண்ட் ப்ளே மொக்க ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் மொக்கையா இருக்கு படம் பார்க்குறப்போ. எல்லாம் வெளிய வந்து ஆடியன்ஸ்லயே உங்கள கழுவி கழுவி ஊத்துறான். நீங்க என்ன புரட்சி பண்ணிட்டீங்க? தப்பு தலகுன்னு ஒரு படம். சமீபத்தில நீங்க எங்க YouTubeலயே இருக்கு பாருங்க. அந்த படத்துல பாலச்சந்தர் சொல்லாத விஷயத்தையே நீ புதுமை பெண்ணா சொல்றீங்க. விலைமாத பத்தி எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்த. நீங்க போய் தயவு செஞ்சு இயக்குனர் அத போய் பாருங்க. என்னங்க புதுமைப்பட்டது. மொக்க ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப். அந்த படத்தோட ரிசல்ட்டும் நான் இது பாருங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. ரோகிணி, பலாசோ, விஆர் மால் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க. ஐநாக்ஸ். அதுவும் அடிக்குது இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இது. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா கூவுன்னு கூவுறது, அவர் வந்து பேசுறது ஏதோ வந்திருக்கும். லாபம் அதுவும் வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான் ஒரு 8 கோடி கேட்டிருப்பாரு. சரத்குமார் 2 கோடி கேட்டிருப்பாரு. அவ்வளவுதான். வேற பெருசு சம்பளம் யாருக்கும் இருந்திருக்காது. அதனால அதுவும் லாபம் வந்திருக்கும் 4 நாள் லீவ்ல. லாபம் வந்திருக்கும். இந்த 2 படமும் லாபம் வந்திருக்கும். ஆனா நஷ்டம் வந்திருக்காது. ஆனா ஆஹா ஓஹோன்னு ஓடுதுன்னா கிடையாது. ஃபெஸ்டிவல்ல வந்து இது கொண்டாடுறாங்கன்னா கிடையாது. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஸ்க்ரீன்ல பாருங்க. இவங்க வந்து ஆத்துற மாரியும், கூவுற மாரியும், ஆஹா ஓஹோன்ற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 படமும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம். சுமாரான படம். 2